नमो विष्णुपादाय श्रीमते नमो विष्णुपादाय कृष्णवेष्ठाय श्रीमते नमस्ते सारस्वती श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा सद्दमा सोलने हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे सो முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரையும் இந்த கௌரவ பூர்ணிமா மகோத்சவ கொண்டாட்டத்துக்கு வரவேற்கிறோம் இப்போ चैतन्य लीला நம்முடைய தலைப்பு चैतन्यர் சாட்சாத் பகவான் கிருஷ்ணரே கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டவர் அல்ல சில நரோத்தமதாஸ் தாக்கூர் சொல்றார் ब्रजेंद्र नंदनाय सची शुद्ध होइल से बलराम होइल निताय 5000 வருஷத்துக்கு முன்னாடி ब्रजेंद्र नंदन என்ற பெயரில் பிருந்தாவனத்தில் தோன்றிய அதே பகவான் கிருஷ்ணர் தான் இப்போ சச்சி சுத்த சச்சி மாதாவுடைய மகனாக நிமாயாக தோன்றியிருக்கிறார். பலராமர் இப்போ நித்யானந்தராக நித்யானந்த பிரபுவாக தோன்றியிருக்கிறார். சைத்தன்ய மகாபிரபுவோட அவதார திருநாள் இன்று மிக மிக மங்களகரமான நாள். சைத்தன்ய சரிதாமிரத்தில் चैतन्य महाप्रभुவோட அவதாரத்தை பற்றி குறிப்பிடும்போது ஒரு முக்கியமான கருத்து சொல்லப்படுறது என்னன்னா, இப்போதான் நம்ம இது ரொம்ப மங்களகரமான நாள்னு சொன்னோம். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு தோன்றும் போது அது மங்களகரமான நாளாக இல்லை. சந்திர கிரகணம் ஏற்பட்ட தருணம் அது. பொதுவாக கிரகண நேரம் மங்களகரமான நேரம் கிடையாது. அதனால கிரகண நேரம் உண்டாகும் போது மக்கள் அந்த அமங்கலத்திலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறதுக்காக நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக இந்தியாவில் பாரம்பரியமாக மக்கள் பகவானுடைய நாமத்தை சொல்றது வழக்கம். ஸோ சைத்தன்ய மகாபிரபு தோன்றிய போது எல்லாருமே ஹரி 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 ஹரின்னு பகவான் நாமத்தை எல்லாம் உரைக்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எப்போ பகவான் நாமம் உச்சரிக்கப்படுதோ அப்போ எந்த அமங்கலமாக இருந்தாலும் அது மங்களமாக மாறிடுது. ஏன்னா பகவானுடைய நாமம் வெவ்வேறானது கிடையாது. அபிநத்வான் நாம நாமினம். பகவானுடைய நாமமும் ஒன்றே தான். பகவானுடைய நாமம் உச்சரிக்கும் போது பகவான் அங்க இருக்கிறார். அப்போ பகவான் இருக்கும்போது அவர் பவித்ரம். பகவத்கீதையில் அர்ஜுனன் சொல்றான், பரபிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம் பகவான் அப்படின்னு. பவித்ரம் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப தூய்மையானவர். அப்படி தூய்மையான அந்த பகவான் இருக்கிற இடம் தூய்மையற்றோ கலங்கமற்றோ இருக்க முடியாது. எல்லா கலங்கத்திலிருந்தும் எல்லா அசுத்தத்திலிருந்தும் தூய்மை அடைந்து விடுது. ஸோ அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு தோன்றும் போதே ரொம்ப விசேஷமாக தோன்றினார். அது மட்டும் இல்லை, பகவான் இந்த அவதாரத்தில் தன்னை பகவானாக காட்டிக்கொள்ளாம பகவானுடைய பக்தனாக தோன்றியிருக்கிறார். ரொம்ப விசேஷமான ஒரு அவதாரம். என்ன விசேஷம் அப்படின்னா, பகவானுடைய பக்தர்கள் ரொம்பவும் ஆனந்தமா இருக்கிறாங்க.
எப்பவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. பகவான் அதை பார்க்கிறார். இந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது? ஒரு பக்தன் எப்படி இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்? பகவானுக்கு பக்தி பண்றது மூலமா அடையக்கூடிய அந்த பரவசம், அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்றத பகவானும் சுவைத்து பார்க்க விரும்புகிறார். அதனால பகவானே பக்த ரூபத்தில் வர்றார். ஆனால் பகவானுக்கு அது கஷ்டமே கிடையாது. பகவானாலே சாத்தியம் இல்லாததுன்றது எதுவுமே கிடையாது. அதனால கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக வருகிறார். சைத்தன்ய மகாபிரபுன்னா அவர் சாட்சாத் கிருஷ்ணரே, ஆனாலும் அவருடைய மிகச்சிறந்த பக்தரான ஸ்ரீமதி ராதாராணியோட மனுபாவத்தில் வர்றார். எப்படி கிருஷ்ணருக்கு மிகச்சிறந்த முறையில் சேவை செய்யறதுன்றத நமக்கு எல்லாத்துக்கும் செயல்படுத்தி காட்டுறதுக்காக வந்தார். ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்த போது சர்வதர்மான் பரித்யஜம் மாமேகம் சரணம் ரஜன்னு உபதேசம் பண்ணார். எல்லாரும் என்னிடத்துல சரணடைங்க, உங்களை எல்லா பாவ விளைவுகள்ல இருந்து விடுவிச்சு உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன்னார். ஆனா நம்மள பெரும்பாலானவங்க அதை செய்யல, கொஞ்சம் பேர் தான் பண்ணாங்க. அப்போ பகவான் பார்க்கிறார், என்னடா நம்ம இவங்க பாவ விளைவுகள்ல இருந்தெல்லாம் விடுவிச்சு மொத்தமா அவங்கள மோட்சம் கொடுக்குறேன்னா கூட வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த கலியுகத்தில் என்ன பண்ணார்? பகவானுடைய பக்தராக வந்து எப்படி பகவான்கிட்ட சரணடைறதுன்றத சொல்லி கொடுத்தார். அதனாலதான் இது ரொம்ப விசேஷமான அவதாரம். அது மட்டும் இல்லை, பகவான் பக்த ரூபத்தில் வந்திருந்தா கூட பல முறை மிக அசாதாரணமான செயல்களை, மிக உன்னதமான செயல்களை புரிந்து எத்தனையோ பந்தப்பட்ட ஜீவன்களை இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுவிச்சார். அதில் சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம கேட்கலாம். ஸோ சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே என்பதால கிருஷ்ணரா வந்தபோது அவர் எப்படி பல குறும்புத்தனமான செயல்களை புரிஞ்சார் இல்லையா? விருந்தாவனத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணார்? அங்கே இருக்கக்கூடிய மற்ற வீடுகளில் போய் யாராவது குழந்தை தொட்டிலில் படுத்துட்டு இருந்தா கிள்ளி விட்டுட்டு வந்துடுவார். அவங்க வீட்டில் இருக்கிற வெண்ணெயை திருடி சாப்பிட்டுட்டு வருவார். அவர் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இருக்கிற குரங்குகளுக்கெல்லாம் கொடுப்பார். அந்த மற்ற கோபியர்கள் எல்லாம் வந்து யசோதம்மா கிட்ட புகார் பண்ணா இல்லைன்னு மறுப்பார். இந்த மாதிரி நிறைய குறும்புத்தனமான செயல்களை கிருஷ்ணர் பண்ணிருக்கிறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்த போதும் பல குறும்பு செய்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு முறை ஒரு பிராமணர், அவர் வந்து ஒரு சிறுவனை, ஒரு 3-4 வயசு இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு பிராமணர் பல ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணி ஒரு சாதுவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி பிரயாணம் பண்ணும்போது எங்கேயாவது தங்கி அவங்களுக்கான உணவை அவங்களே சமைச்சு சாப்பிட்றது வழக்கம். வேற யாரும் சமைக்கிறதையும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் ஜெகநாத் மிஸ்ரர், அதாவது நிமாயோட சைத்தன்ய மகாபிரபுவோட வீட்டுக்கு வந்திருந்த போது அந்த பிராமணர் சாப்பிட்றதுக்காக அவருக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் ஜெகநாத் மிஸ்ரர் கொடுத்து சமைச்சு அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அவரை ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லி கொடுக்குறார். ஸோ இந்த பிராமணர் என்ன பண்ணுறார்? அவர் சமைக்கிறார். கொடுத்த பொருள்கள் எல்லாம் சமைச்சு முடித்து பகவான் முன்னாடி கொண்டு போய் வச்சு நைவேத்தியம் பண்ணுறார். மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த நிமாய் வந்து அந்த நைவேத்தியத்தை எடுத்து சாப்பிட்றார். சிறுவனாக இருக்கிற அந்த நிமாய், அடடா நைவேத்தியம் இப்போ வீணா போயிடுச்சே, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டியது அதுக்குள்ளே குழந்தை வந்து சாப்பிட்டுட்டானே அப்படின்னு சொல்லி
என்ன பண்ணுறாங்க, இந்த சாது இந்த பிராமணர் சொல்கிறார், இல்லைங்க, நான் எப்பவும் இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது பல முறை சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது, ஏதாவது பழம் கிழங்கு இது மாதிரி ஏதாவது சாப்பிட்டு காடுகளில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பழம் இருந்ததுன்னா கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுடலாம், ஏன்னா ராத்திரி நேரம் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு முறை சமைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார். ஆனாலும் ஜெகநாத் மிஸ்ரா வந்து நிமாயோட அப்பா என்ன சொல்கிறார், இல்லை இல்லை, நீங்கள் எப்பவும் வராத ஒரு பிராமணர் நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு பிராமணர் வந்து வயிறார சாப்பிடணும், இல்லைன்னா நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பஸ்தனாக இருந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவரை வலியுறுத்துகிறார். சரின்னு அவரை வலியுறுத்தின பேரில் 2வது முறையும் சமைக்கிறார். இப்போ அந்த நிமாயை கூட்டிகிட்டு போய் பக்கத்து வீட்டில் உட்கார வச்சு சுற்றிலையும் அங்கே இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அந்த குழந்தைய மையமாக வச்சு அவங்க பார்த்துக்கிறாங்க, இந்த குழந்தை மறுபடியும் போய் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் பாருங்க, அந்த பிராமணர் சமைச்சு மறுபடியும் நைவேத்தியம் பண்ணுறார். அவர் நைவேத்தியம் பண்ண பகவானை அழைச்ச உடனே இந்த நிமாய் எப்படியோ மறுபடியும் அங்கே வந்து அந்த நைவேத்தியத்தை எடுத்து சாப்பிட்றார். இந்த பிராமணருக்கு இனிமேலாம் சமைக்கிறது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுறார் அப்பவே. ஆனாலும் ஜெகநாத் மிஸ்ரருக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப சங்கடமாக இருக்கு. ராத்திரி ரொம்ப தாமதமாயிட்டு இருக்கு, வேற என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாரு. சரி, இன்னொரு முறை எப்படியாவது நீங்கள் சமைச்சு நீங்கள் பண்ணுங்க, நான் இந்த குழந்தை வந்து மறுபடியும் வந்து நைவேத்தியத்தை கெடுக்காமல் நான் பார்த்துக்கிறேன், அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்தி 3வது முறை செய்கிறார். அப்போ வந்து வீட்டுக்கு ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்டு சமைச்சு இப்போ நைவேத்தியம் நடக்குது. இப்போவும் நிமாய் வந்துடுறார். அப்போதான் வந்து அந்த பிராமணர்கிட்ட சொல்றாரு, என்ன நீங்கள் என்ன சாப்பிடவான்னு கூப்பிடுறீங்க, வந்து சாப்பிட்டா கோவிச்சிக்கிறீங்களே, சங்கடப்படுறீங்களே அப்படின்பார். அந்த பிராமணருக்கு ஒன்றும் புரியாது. அப்புறம் நான் தான் சாக்ஷாத் நீங்கள் யாருக்கு அர்ப்பணம் பண்ணுறீங்களோ அந்த பகவான் கிருஷ்ணரே நான் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவருடைய ரூபத்தை காட்டுவார். ஸோ அந்த மாதிரி நிமாயா இருக்கும்போது பல லீலைகள் புரிஞ்சிருக்கிறார். அவர் இன்னும் சின்ன குழந்தையா இருக்கும்போது சில சமயத்தில் அழுவார். அவருடைய அழுகை நிறுத்தணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க யாராவது வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொன்னால் அழுகையை நிறுத்துவார். சொல்றதை நிறுத்தினா மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு சிறு வயது லீலைகள் புரிஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவர் கங்கை கரையில் நிறைய லீலைகள் புரிஞ்சிருக்கிறார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு தோன்றியது மாயப்பூரில் நவதீப்பில், அங்கே கங்கை கரையில் தான் அவங்க வீடு இருக்குது. கங்கையில் வந்து நிறைய பிராமணர்கள்லாம் வந்து சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஸ்நானம் பண்ணிட்டு அவங்க பாதி இடுப்பளவு தண்ணியில் நின்றுட்டு காயத்ரி மந்திரம் சொல்லும் போது இவர் அவங்க முன்னாடி நேராக போய் அப்படி நின்றுக்குவார். அவங்க முன்னாடியே ரொம்ப நெருக்கமாக, யாரை என்னதான் நீங்கள் வழிபடுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்பார். அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, குழம்பி போயிருப்பாங்க. இன்னும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இளம் பெண்கள் எல்லாம் ரொம்ப அழகான கணவனை நம்ம அடையணும்னு சொல்லி சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபடுறது வழக்கமாக இருந்தது. அந்த மாதிரி அவங்க வழிபாடு செய்யும் போது அந்த வழிபாட்டுக்காக இவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த மலர்கள், பழங்கள், இனிப்பு இது எல்லாத்தையும்
அவங்க வழிபாடு செய்துட்டு இருக்கும்போது இவர் எடுத்து சாப்பிடுவார். இவர் எல்லாத்தையும் எடுத்துக்குவார். அந்த பூவெல்லாம் எடுத்து இவர் கழுத்தில் மாலையாக போட்டுக்குவார். என்ன வழிபாடு செய்யுங்க அப்படிம்பார். அது அவங்களுக்கு பிடிக்காது. அதில் சில பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கோவச்சிக்கிட்டு ஒன்றும் வழிபட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போக பார்ப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவார், எனக்கு இந்த இனிப்புகள்லாம் கொடுத்து பழங்கள்லாம் கொடுத்து என்னை வழிபாடு பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற கணவன்லாம் ஒரு 70-80 வயசானவராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே 2-3 மனைவிகள் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்கள்லாம் திருப்பி ஓடி வந்துடுவாங்க. ஆனால் என்ன வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான, நல்ல வசதியான, நல்ல வீரமான கணவன்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தன்னை வழிபட வைப்பார். அதுக்கப்புறமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய லீலைகள் புரிஞ்சிருக்கார். அவர் ஒரு பண்டிதராக புகழ் பெற்று விளங்குகிறார். நிமாய் பண்டிட் அப்படின்னு மிக பிரபலமாக இருக்கிறார். ஒரு நாள் கேசவ காஷ்மீரின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பண்டிதர், அவர் என்ன பண்ணுறார், நாட்டில் இருக்கிற எல்லா பண்டிதர்கள்ட்டையும் போய் தன்னுடைய பாண்டித்துவத்தை நிலைநாட்டி நான் தான் மிகச்சிறந்த பண்டிதன் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒப்புதல் கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறார் எல்லா பகுதியிலையும் போயிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த கேசவ காஷ்மீர் என்ன பண்ணுறார், இங்கே நவதீபத்துக்கும் வரார். அங்கே வந்தால் இந்த நிமாய் அப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிற சின்ன மாணவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நடத்திட்டு இருக்கும்போது இந்த கேசவ காஷ்மீரி அவரை வந்து பார்த்துட்டு என்ன யார் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது இது மாதிரி என்னுடைய பேர் நிமாய் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேசவ காஷ்மீரி ரொம்ப ஆச்சரியப்படுவார். ஓ, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பண்டிதன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நிமாய் பண்டிதன். அப்போ இவர் சொல்லுவார், நீங்கள் கேசவ காஷ்மீரி, நீங்கள் பெரிய பண்டிதர், உங்களோட சங்கம் கிடைச்சது எனக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த கேசவ காஷ்மீரிகிட்ட சைத்தன்ய மகாபிரபு சொல்ல உடனே கேசவ காஷ்மீரி சொல்லுவார், சரி என்ன என்கிட்ட இருந்து கேட்க விரும்புகிறீங்க? அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், இங்கே கங்கா மாதா இவங்க தான் இங்கே எல்லாருக்கும் தேவையான எல்லா வளங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கங்கா தேவியை புகழ்ந்து நீங்கள் ஏதாவது பாடுங்களே, ஏதாவது பாடலை ஏற்றுங்களே அப்படிங்கிறார். உடனே அந்த கேசவ காஷ்மீரி தன்னுடைய பாண்டித்துவத்தை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணார், உடனே அந்த இடத்துலையே 100 ஸ்லோகங்களை ஏற்றிருக்கிறார். அந்த இடத்துலையே உடனே கேட்ட மாத்திரத்தில் கங்கையை புகழ்ந்து 100 ஸ்லோகங்கள் சொல்றார். அப்போ நிமாய் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கிறார். கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேசவ காஷ்மீரி கேட்கிறார், எப்படி இருந்தது? ரொம்ப அருமை, ரொம்ப அற்புதமாக இருந்தது. நிறைய அலங்காரங்கள்லாம் இருந்தது, நிறைய புகழத்தக்க விஷயங்கள்லாம் இருந்தது. இங்கே அங்கே சில குறைகளும் இருந்தது அப்படின்னு சொல்லுவார். என்ன, நான் இவ்வளவு பெரிய பண்டிதன், என்கிட்ட இது வரைக்கும் யாருமே ஜெயித்தது கிடையாது, எல்லாரும் என்கிட்ட தோற்று போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பண்டிதன் ஏன் என்னுடைய பாட்டில் வந்து குறை இருக்கா? நான் என்ன அப்படி குறை சொல்லிட்டேன்? குறை என்னுடைய பாடலில் என்ன குறை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நிமாய் சொல்கிறார், இது மாதிரி உங்களுடைய இந்த 54வது பாடலில் அப்படின்னு சொல்லி குறிப்பிடும்போது இவருக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடும்.
முதல்ல 100 பாடல் பாடினது கேட்குறது, அதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது, ஒரு முறை கேட்ட உடனே. ஆனால் இவர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறார். அதுலேயும் எந்த பாடலில் என்ன குறைன்றதை ரொம்ப விரிவாக விளக்கமாக சொல்கிறார் வேற. அப்படின்ன உடனே அவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடும். அதுக்கப்புறம் மற்ற சில குறைகளையும் சைத்தன்ய மகாபிரபு சுட்டி காட்டுவார். அதெல்லாம் கேட்ட பிறகு அந்த கேசவ காஷ்மீரி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும். அப்படியே அந்த அதிர்ச்சியிலேயே அவர் படுத்துடுவார். அன்று இரவு சரஸ்வதி தேவியே அவர் கனவுல தோன்றுவாங்க. தோன்றி, நீங்கள் பெரிய பண்டிதன்னு நினச்சிட்டு இவ்வளோ நாள் நீங்கள் கற்ற இந்த கல்வி எல்லாம் இன்னைக்கு தான் முழுமை பெற்றிருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் நீங்கள் எல்லா கல்விக்கும் மூலமான சாட்சாத் பகவான் கிருஷ்ணகிட்ட இருந்து நீங்கள் பாடம் கற்றுருக்கீங்க. அவர் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறார். நேராக அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இன்னைக்கு தான் உங்களுடைய கல்வி உண்மையிலேயே முழுமை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவர் உடனே நேராக நிமாயிட்ட மன்னிப்பு கேட்பார். அதுக்கப்புறம் அவர் யாருன்றதை புரிஞ்சிடும் இவருக்கு. சாட்சாத் பகவான் கிருஷ்ணரே அப்படின்றத அவர் உணர்ந்து அவருடைய பக்தராக மாறுவார். நிறைய லீலைகள் புரிஞ்சிட்ருக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு இளம் வயதாகுது, திருமண வயதாகுது. முதல்ல லக்ஷ்மி பிரியான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த லக்ஷ்மி பிரியா இறந்துடுறாங்க. அவங்களுடைய தாயார் சச்சி மாதாவோட, சைத்தன்ய மகாபிரபுவோட தாயார் சச்சி மாதாவோட வேண்டுகோள் படி கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஒரு திருமணம் பண்ணிக்கிறார், விஷ்ணு பிரியா அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி இங்கே நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயில்களுக்கு, பெருமாள் கோயில்களுக்கு போனோம்னா நீங்கள் பார்க்கலாம், ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்னு 2 லக்ஷ்மிகள் பகவானுக்கு இடதும் வலதுமாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த ஸ்ரீதேவி பூதேவியோட விரிவாக்கமாக இந்த லக்ஷ்மி பிரியாவும் விஷ்ணு பிரியாவும் சைத்தன்ய மகாபிரபுவோட மனைவியாக இருக்காங்க. ஆனாலும் சைத்தன்ய மகாபிரபு இளம் வயதிலேயே, தன்னுடைய 24 வயதிலேயே சந்நியாசம் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்ததே இந்த கலியுக மக்களுக்கு அவருடைய கருணையை கொடுக்கணுன்றதுக்காக. மக்களுக்கு அந்த சமயத்தில் ஒருத்தர் சன்னியாசியாக இருந்து ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, ஒரு அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னா அதை ரொம்ப பொறுப்போட கேட்டுக்கிற பழக்கம் இருந்தது. ஸோ அதனால் பிரச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத உணர்ந்து சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபுவாக அவர் சன்னியாசியாக ஆன பிறகு அவர் நவதீபத்திலிருந்து பூரிக்கு வந்துடுறார். ஏன்னா சந்நியாசம் எடுத்துட்ட பிறகு வீட்டில் இருக்கக்கூடாது. ஒருத்தர் சன்னியாசி அப்படின்னா சமூக ரீதியாக அவர் இறந்து போன மாதிரி தான் கருதப்படுறார். அதனால் அவர் அங்கிருந்து பூரிக்கு வந்துட்டார். ஜெகநாதர் கோயில் பக்கத்தில் அவர் தங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வரும்போது, அங்கே பூரியில் வந்தால் ஜெகநாதரை தரிசனம் பண்ண உடனே சைத்தன்ய மகாபிரபு அப்படியே அந்த பரவசத்தில் மயங்கி விழுந்துடுறார். அந்த மாதிரி அவர் உணர்வற்று இருக்கும்போது சர்வபௌம பட்டாச்சாரியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இன்னொரு பண்டிதர், ஒரு பிராமணர்,
அவர் என்ன பண்ணுறார், சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்துட்டு இவர் என்ன ரொம்ப ஒரு இளம் சன்னியாசியாக இருக்கிறார், ரொம்ப பிரகாசமாக இருக்கிறார், யார் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரோட வீட்டுக்கு அவரை கொண்டு போய் சைத்தன்ய மகாபிரபு கொண்டு போய் அவரை திரும்பவும் உணர்வுக்கு வர வரைக்கும் காத்துட்ருக்காங்க. அப்புறம் அவர் உணர்வுக்கு வந்த பிறகு அங்கிருந்து சைத்தன்ய மகாபிரபு தினமும் ஜெகநாதரை தரிசிச்சுட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்க்குறாரு, நீங்கள் என்ன ஒரு சன்னியாசியாக இருந்துக்கிட்டு நீங்கள் வேதாந்தா கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வேதாந்தமா, சரி சொல்லுங்க அப்படின் போது இவர் சர்வபௌம பட்டாச்சாரி சைத்தன்ய மகாபிரபுக்கு வேதாந்தா கற்றுக் கொடுக்குறார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. சர்வபௌம பட்டாச்சாரியர் பேசிக்கிட்டே இருக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு புரிஞ்சதுன்னு சொல்லலை, புரியலன்னு சொல்லலை, அமைதியாகவே இருக்கிறார். இப்படியே 7 நாள் போயிடுது. 7 நாள் வேதாந்தம் கேட்டதுக்கு அப்புறம் சர்வபௌம பட்டாச்சாரியர் கேட்குறாரு, என்ன இப்படியே இருந்தா என்ன, ஏதாவது சொல்லணும், உங்களுக்கு புரிஞ்சது புரியலை அப்படின்னு ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு கேட்கும்போது சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், வேதாந்தம் எல்லாம் புரியுறது, அது தெளிவாக இருக்கு, அதில் ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்குற விளக்கம் தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஒன்றும் விளங்க மாட்டேங்குது அப்படிங்கிறார். ஸோ அதுக்கப்புறம் சர்வபௌம பட்டாச்சாரியருக்கு உண்மையான வேதாந்த ஞானத்தை வழங்கி அவ்வளவு பெரிய பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணரே அப்படிங்கிறத உணர்ந்துள்ளார். அப்போது சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணரும் சாட்சாத் ராமச்சந்திரரும் நானும் ஒன்றே தான் அப்படின்றத ஷட்பூஜ ரூபம் அப்படின்னு சொல்லி 6 கைகள் கொண்ட ரூபத்தை சர்வபௌம பட்டாச்சாரியர் காட்டுவார். இன்றைக்கும் நீங்கள் பூரியில் போனீங்கன்னா ஜெகநாதர் கோயிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே சர்வபௌம பட்டாச்சாரியருடைய வீடு இருக்குது. அங்கே அந்த சைத்தன்ய மகாபிரபு 6 கரங்களை காட்டிய அந்த ரூபத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் 2 கரங்கள் வந்து கிருஷ்ணரை உணர்த்தும் விதமாக புல்லாங்குழல் ஏந்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். 2 கைகள் ராமச்சந்திரருடைய கைகளாக இருக்கும், 2 கரங்கள் வில்லும் அம்பு வச்சுட்டு, அப்புறம் சைத்தன்ய மகாபிரபுவோட 2 கைகள். ஸோ இந்த 6 கைகள் கொண்ட அந்த ரூபத்தை காட்டுவார். பூரியில் இருக்கும்போது நிறைய லீலைகளை புரிஞ்சிருக்கிறார். அவர் ஹரிதாஸ் தாக்கூர் அப்படின்னு இன்னொரு மிகச்சிறந்த பக்தர், சைத்தன்ய மகாபிரபுவோட உன்னதமான ஒரு பக்தர். அவர் ஒரு இஸ்லாம் குடும்பத்தில் பிறந்து சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தனை இயக்கத்தில் சேர்ந்து மிகச்சிறந்த ஒரு பக்தராகிடுவார். 24 மணி நேரமும் பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். பகவான் நாமத்தை சொல்றதுல அவருக்கு அவ்வளவு பிரியம், வேற எதுலேயும் அவருக்கு நாட்டம் இருக்காது. 3 லட்சம் நாமங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா நேரமும் ஜெபந்தான் பண்ணிட்டு இருப்பார். அப்படி சைத்தன்ய மகாபிரபு அந்த ஹரிதாஸ் தாக்கூர் எந்த அளவுக்கு ஹரிதாஸ் தாக்கூருக்கு மகாபிரபுவோட கருணை கிடைச்சது அப்படின்னா, ஹரிதாஸ் தாக்கூர் தன்னை பிறப்பாலே நான் ரொம்ப தாழ்ந்த பிறப்பை பெற்றிருக்கேன், இங்கே வந்து ஜெகநாதரை வழிபடுறதுக்காக பிராமணர்கள்லாம் வந்து போகக்கூடிய இடம், நான் இருந்தால் அவங்க எல்லாம் கலங்கம் அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே வராமல் கோயிலை விட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் அங்கே சீதாபாக்குல் அப்படின்னு ஒரு இடம், அங்கே போய் இருந்திருப்பார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு தினசரி
ஜெகநாதருடைய பிரசாதத்தோட ஹரிதாஸ் தாக்கூரை நேரில் அவர் போய் சந்திப்பார். ஹரிதாஸ் தாக்கூர் பகவானை தரிசிக்க எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறார் ஜெகநாதர். ஆனால் அதே ஜெகநாதர் தான் சைத்தன்ய மகாபிரபு ரூபத்தில் தினசரி அவரை சந்திக்கிறதுக்கு வர்றார். இதன் மூலமா சைத்தன்ய மகாபிரபு ஒரு தூய பக்தியில் ஈடுபடுறவங்களுக்கு எந்த அளவுக்கு கருணை காட்டுறாருன்றதை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, வேற எத்தனையோ பக்தர்களுக்கு இந்த மாதிரி கருணை காட்டியிருக்கார். அவர் தென்னிந்தியா முழுக்க பயணம் பண்ணினார். இந்தியா முழுவதுமே, தென்னிந்தியா மட்டும் இல்லை, அவருடைய பயணத்தின் போது பல பேருக்கு அவர் கருணை கொடுத்திருக்கார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குறிப்பாக இந்தியாவில் பிறந்த நம்ம எல்லாருக்கும் அவர் கொடுக்குற ஒரு உபதேசம் என்ன அப்படின்னா, பாரத பூமித்தே கையில மனுஷ ஜன்ம யார் ஜன்ம சார்த்த கரி கர பக்கா அப்படின்றது. அப்படின்னா இந்த பாரத பூமியில் இந்த பிறந்திருக்கிற மனித பிறவி அடைஞ்சிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையோடைய பக்குவத்தை அடையணும். நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளை அடையிறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். அதில் பக்குவத்தை அடைஞ்ச பிறகு நம்ம மற்றவங்களுக்கும் அதுக்கு உதவி புரியணும். ஸோ வாழ்க்கையில் பக்குவத்தை அடையிறது அப்படின்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் உபதேசிக்கிற மாதிரி நம்ம முற்றிலுமாக கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறது அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம இந்த பௌதிக உலகத்தின் மீதான பற்றுதலிருந்து விடுபட்டிருக்கணும். பௌதிக பற்றுதலிருந்து விடுபடணும்னா முதல்ல நமக்கு பகவத்கீதையில் பகவான் உபதேசிக்கிற அடிப்படை ஞானம் இருக்கணும். அடிப்படை ஞானம் என்ன? நம்ம இந்த உடல் இல்லை, ஆத்மா. உடல் வேறு, ஆத்மா வேறு. கிருஷ்ணர் கொடுக்கிற முதல் முக்கியமான பாடம். ஸோ நம்ம இந்த உடல் இல்லை, ஆத்மா அப்படின்னா அப்போ ஆத்மான்றது என்ன? ஆத்மான்றது பகவானுடைய அம்சம். கிருஷ்ணர் மமேவாம்சோ ஜீவலோகி ஜீவபூத சனாதனன்னு சொல்றார். ஸோ இப்போ பகவானுடைய அம்சமான நம்ம பகவானுக்கு சேவை செய்யறதை விட்டுட்டு வேற என்ன செயல்களில் ஈடுபட்டாலும் அது நமக்கு திருப்தியை கொடுக்காது. அது நமக்கு இந்த வாழ்க்கையினுடைய பக்குவத்தை அடையிறதுக்கு உதவி பண்ணாது. ஸோ இது இன்னொரு அற்புதமான லீலை மூலமா நமக்கு இந்த பௌதிக உணர்விலிருந்து, பௌதிக களங்கத்திலிருந்து நம்ம விடுபட்டு இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்ன்றதை உணர்த்துறார். ஒரு முறை இந்த ஹரிதாஸ் தாக்கூரும் நித்யானந்த பிரபுவும் இந்த ஹரிநாம பிரச்சாரத்துக்காக போயிட்டு இருக்கும்போது ஒரு ஊர்ல மக்கள்லாம் கொஞ்சம் கும்பலாக கூடி இருக்காங்க. அங்கே ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி தெரியுது. ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிச்சா இந்த மாதிரி ஜகாய் மதாய் அப்படின்னு 2 பேர் அவங்க குடிச்சிட்டு போதையில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. போறவங்க வரவங்க எல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜகாய் மதாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் கெட்ட சகவாசத்தின் காரணமாக அவங்க ரொம்ப மோசமான நிலைக்கு வந்துடுறாங்க. எந்த அளவுக்கு மோசம்னா எல்லா விதமான பாவ செயல்களையும் செய்கிறாங்க. அவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பொது இடத்துல வந்து பயங்கரமாக கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூரும் பிரச்சாரம் பண்ண வந்தபோது அவங்கள அணுகிறாங்க இந்த 2 பேரையும். பொதுவாக இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை என்ன நம்மளாம் என்ன பண்ணுவோம்? எதுக்குடா நமக்கு தொந்தரவு, ஏற்கனவே நமக்கு இருக்கிற பிரச்சனையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விலைக்கு போகத்தான் பார்ப்போம். ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? இவங்களே வந்து அணுகி
நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவான் நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் கடுப்பாயிடுது. கோபத்தில் அந்த மதாயன்ட்ட என்ன பண்ணுறான், கையில் இருக்கிற அந்த கல் பானை இருக்கு, அந்த பானையை தூக்கி அடிச்சிடுறான். நித்யானந்த பிரபுவோட தலையில் பட்டு அவருக்கு காயமாகி ரத்தம் எல்லாம் வடிகிறது. உடனே சைத்தன்ய மகாபிரபுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்துருது. அவர் சாட்சாத் பகவான்றதுனால உடனே சைத்தன்ய மகாபிரபு அந்த இடத்துக்கு வந்துடுறார். சைத்தன்ய மகாபிரபு வந்த உடனே தன்னுடைய பக்தனுக்கு இந்த மாதிரி ஒரு தீங்கு இழைச்சிருக்காங்க, அவரை காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு கேள்விப்பட்ட உடனே அவர் அதை சகிச்சு கொள்ள முடியல. அவர் உடனே கோபப்படுறார். ரொம்ப கோபப்பட்டு அவர் என்ன பண்ணுறார், இப்படி கை தூக்குறார். கையில் சுதர்ஷன் சக்கரம் வந்துடுது. சுதர்ஷன் சக்கரத்தை பார்த்த உடனே இந்த ஜகாய் மாதா 2 பேருக்கும் போதையெல்லாம் தெளிஞ்சி பயத்தில் எங்களை விட்டுடுங்க, எங்களை விட்டுடுங்க அப்படின்னு அழுறாங்க, கதறாங்க. நித்யானந்த பிரபு என்ன பண்றார், உடனே சைத்தன்ய மகாபிரபுவோட காலை விழுந்து அவங்கள மன்னிச்சுட்டு சொல்றார், அவங்களுக்கு கருணை கொடுக்க சொல்றார். ஏன்னா இந்த மாதிரி அசுரர்களை நீங்க கொல்லணும் அப்படின்னா இந்த கலியுகத்தில் எல்லாருமே அசுரர்களாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி புலனின்பத்துக்காக அடிமைப்பட்டவர்களாக தான் இருக்காங்க. எல்லா பாவ செயல்களை செய்யக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. இவங்களை எல்லாம் கொல்லணும்னா இங்கே யாருமே மிஞ்ச போறதில்லை. எல்லாருமே பாவிகளாக இருக்காங்க. மாமிசம் சாப்பிட்றது, சூதாட்டம், போதை பழக்கம், தகாத பாலுறவு, இப்படி பாவ செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு இல்லையா? குறையிறதா? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கறி கடை, மாமிச கடை அப்படின்னா எங்கேயாவது அங்கே இங்கே 1-2 இருக்கும். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் மாமிசம். மக்கள் மாமிசம் சாப்பிட்றத ரொம்ப பெரிய நாகரிகமான விஷயமா கருதுறாங்க. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் எல்லாம் மாமிசத்தை தவிர வேற எதுவுமே சாப்பிடாம இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு சைவத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இன்னைக்கு அசைவம் சாப்பிட்றது ரொம்ப கௌரவமானது. அதுவும் தினமும் அசைவம் சாப்பிட்றேன், ஒரு நாள் லஞ்சு கூட நான் அசைவம் இல்லாமல் சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்ப கௌரவமான விஷயம்னு நினைக்கிறாங்க. இந்த கறிக்கடையில் இந்த ஆடு கோழி எல்லாம் அந்த தோல் இல்லாமல் அப்படி தொங்கிட்டு இருக்கு பாருங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு, மனசு வலிக்குது நமக்கு. ஏன்னா இன்னைக்கு தொங்குற இந்த ஆடு கோழி நாளைக்கு இதே இடத்துல அதை சாப்பிட்றவங்க எல்லாம் தொங்க போறாங்க. இதுதான் கர்மாவும், இதுதான் இயற்கையின் சட்டம். அசைவம் சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த அசைவம் மிருகத்தை கொல்ல சொல்றவங்க, அதை கொல்றவங்க, அதை விற்கிறவங்க, அதை சமைக்கிறவங்க, சாப்பிட்றவங்க எல்லாரும் அந்த கதியை தான் அடைஞ்சாங்க. இயற்கையோட சட்டத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. நம்ம ஒரு குற்றம் பண்ணோம்னா அந்த குற்றத்துக்கு தண்டனை இயற்கையில் நம்ம அடைஞ்சே ஆகணும். இங்கே நீங்கள் குற்றம் பண்ணிட்டு லஞ்சம் கொடுத்து வேணா தப்பிச்சுக்கலாம், நீதிமன்றத்தில், காவல்துறையில் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஆனால் பகவானுடைய சட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் மற்ற பாவ செயல்களும். போதை பழக்கம் இன்னைக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கு இளைய சமுதாயம், குறிப்பாக மாணவர்கள் நிறைய இந்த போதை பொருள் விற்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம், கல்லூரியை தான் குறிக்கோளாக வச்சுருக்காங்க.
பள்ளிக்கூடங்கள் முன்னாடி, கல்லூரிகள் முன்னாடி தான் வந்து நிறைய இடங்களில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாத இல்லை, நிறைய செய்தியெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு குடி போதைக்கு பெண்கள் உட்பட எல்லாரும் இன்னைக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து குடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு இருக்கு சூழ்நிலை. இந்த மாதிரி பாவ செயல்கள் பெருகிறதுக்கு காரணம் மக்களுக்கு அடிப்படை அறிவு கூட இன்னைக்கு எங்கேயும் சொல்லிக் கொடுக்கப்படுறதில்லை. நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பள்ளிகளும் கல்லூரிகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. படிப்பை இவ்வளவோ வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க, படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம் அப்படின்னு. ஆனால் உண்மையான படிப்பு, உண்மையான கல்வி என்னன்றது யாருக்கும் தெரியறதில்லை. எந்த பள்ளிக்கூடத்துலேயும் நம்ம பகவானுடைய சேவகன், பகவானுக்கு சேவை செய்கிறது மூலமாக தான் நம்ம உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியும். இந்த பௌதிக செயல்கள் நமக்கு திருப்தியை கொடுக்காது. ஏன்னா நம்ம நித்தியமானவர்கள், நம்ம ஆனந்தமயமானவர்கள். ஆத்மா ஆனந்தம் அடையணும்னா இந்த பௌதிக புலன்களால் திருப்தி அடைய முடியாதுன்ற பாடத்தை எங்கேயும் சொல்லிக் கொடுக்கப்படுறதில்லை. அதன் காரணமாக இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. அப்படின்னா இந்த பிறவி முடிஞ்சு போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடுது, மரணத்தோட எல்லாம் முடிஞ்சு போயிடுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி அல்ல. மரணத்தோட இந்த வாழ்க்கை முடிவு போகிறது இல்லை. இந்த வாழ்க்கையிலேயே அதை நம்ம அனுபவப்பட்டு இருக்கிறோம். கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்றார், தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா. கௌமாரம் யௌவனம் ஜரா. குழந்தை பருவத்திலிருந்து இளமைக்கு வரும், இளமையிலிருந்து முதுமைக்கு வரும். ஆனால் இந்த குழந்தை பருவத்திற்கும் இளமை பருவத்துக்கும் முதுமை பருவத்துக்கும் இடையில இந்த உடல்ல மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறது. உடல் மாறுது, முற்றிலுமா மாறுது. ஆனால் அந்த உடலுக்குள்ள இருக்கிற நபர் நமக்குள்ள மாற்றமே உண்டாகிறது இல்லை. நம்ம அப்படியே தான் இருக்கும். 70 வயதானா கூட நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு நம்ம நினைவுகளை சொல்றது பழக்கம். நம்ம கேட்டுட்டு இருக்கோம், நம்மளே கூட பேசிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிற நம்ம ஆத்மா அப்படியே தான் இருக்கும், நம்ம மாறல. இந்த உடல் மாறிட்டே இருக்கு. அப்போ அதே மாதிரி இந்த உடல் விட்டு நம்ம பிரியும் போது வேற ஒரு உடலுக்கு மாற போறோம். அவ்வளவுதான். எப்படி இந்த வாழ்க்கையிலேயே சின்ன உடல்ல இருந்து நடுத்தர வயதுக்கும், நடுத்தர வயதிலிருந்து வயோதிகத்துக்கும் நம்ம மாறின மாதிரி இந்த உடல் செயல்படாம போகும்போது, இந்த உடல் எப்போ செயல்பட தகுதி இல்லாத நிலையை அடைதோ, அதாவது மரணம் வரும்போது இன்னொரு உடலுக்கு மாறப்போறது. அப்போ இன்னொரு உடலுக்கு மாறப்போறது அப்படின்னா மரணத்துக்கு அப்புறமும் நம்ம வாழ்க்கை இருக்கு. மரணத்துக்கு அப்புறமும் வாழ போறோம்னா அப்ப என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ போறோம்? ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சைத்தன்ய மகாபிரபு வந்து கருணையை கொடுத்து இந்த உலகத்துல நம்ம மறுபடியும் பிறவா நிலையை அடையணும்ன்ற, கிருஷ்ணரும் அதை தான் உபதேசிக்கிறார். நீங்க என்னிடத்துல சரணடைங்க, உங்களுக்கு நான் மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்றாருன்னா எதனால? ஏன்னா இந்த உலகத்துல பிறந்தா மறுபடியும் இந்த உலகத்துல இப்ப நம்ம அடைஞ்சிட்டு இருக்கிற இதே துன்பங்களை திரும்ப பெறணும். இன்னும் மோசமா கூட போகலாம். ஏன்னா இன்னைக்கு மக்கள் நிறைய முன்னாடி சொன்னது போல பாவக்காரியங்களை அதிகமா செய்யறதுனால பெரும்பாலானவங்க இன்னும் மோசமான நிலையை தான் அடைய வேண்டியிருக்கும். அப்ப இன்னும் அதிகம் துன்பப்பட வேண்டியிருக்கும். மனித பிறவி இருக்கிறதுலேயே சிறந்தது, உயர்ந்த பிறவி. இந்த பிறவியில் இருக்கும் போதே நமக்கு பிறப்பு, இறப்பு, வயோதிகம், முதுமை இதிலிருந்து விடுபட முடியாம தவிக்கிறோம். இது எல்லாரும் இதை எப்படி தவிர்க்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அது வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. எவ்வளவோ மருத்துவ விஞ்ஞானம், தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்த பிறகும் கூட இதை நம்மளால தவிர்க்க முடியல, இதை நம்மளால வெற்றி கொள்ள முடியல. அப்போ இந்த
பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்து முற்றிலுமா நம்ம விடுபடணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சாலொழிய அதுக்கு வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த பக்தி அப்படின்றது சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்தது ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது நம்ம கிருஷ்ணருடைய சேவகன், கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறது மூலமா மட்டும்தான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் அப்படின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமா இன்னைக்கு இந்த உலகத்துல மாயை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம பிரச்சனையில் இருக்கோம், நமக்கு துன்பம் இருக்குன்றதே மக்கள் நினைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம எல்லாம் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம், இப்போ நிறைய சௌகரியமா இருக்கும், ஏன்னா நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நம்ம வாழ்க்கை இன்னும் மேம்பட போகுது எப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் மாயை. இங்கே யாரும் சந்தோஷமா இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப பெரிய பணக்காரராக இருக்கிறவங்க கூட இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, இன்னும் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. யாருக்குமே போதுன்ற திருப்தியே வர்றது கிடையாது. அப்படின்னா இன்னும் நம்ம எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை அடையலைன்னு அர்த்தம். எவ்வளோ அடைஞ்சாலும் அது நமக்கு திருப்தியை கொடுக்கறது இல்லை. அப்படின்னா இந்த பௌத்திக விஷயங்கள் மூலமா நம்ம திருப்தி அடைய முடியாது. திருப்தின்றது ஆன்மீக ரீதியா ஆத்ம தளத்துல தான் நம்ம அடைய முடியும். ஆத்ம தளத்துல தான் நம்ம உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியும். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்ற, நம்ம முதல்ல நம்ம வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். பக்தினா என்ன, எதுக்காக நம்ம பகவான்கிட்ட சரணடையணும், பகவான்கிட்ட சரணடைகிறது மூலமா நமக்கு என்ன லாபம் இருக்கு, இதை நம்ம தெரிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை பக்குவப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு நம்ம இதை கொடுக்க முடியும். இப்போ சில பிரபுபாதர் ஒரு நபர் தனி நபரா இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை அமெரிக்காவில் தொடங்கி இன்னைக்கு உலகம் முழுக்க பல நூற்றுக்கணக்கான கோயில்கள் இருக்கு, பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. உலகத்தில் கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லையுமே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. ஸோ ஒரு நபரால இவ்வளவு பெரிய சாதனை புரிய முடியுதுன்னா அப்ப நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையை அதே மாதிரி முழு ஸ்ரத்தையோட தீவிரமா இந்த பக்தி பயிற்சியில் ஈடுபட்டு நம்ம வாழ்க்கையை பக்குவப்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கும் இதை பிரச்சாரம் பண்ணோம்னா அப்போ இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய புலனின்ப விஷயங்களை விட்டுட்டு, பாவ செயல்களை விட்டுட்டு இந்த பக்தி பயிற்சி செய்ய தொடங்குவாங்க. ஸோ சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த உன்னதமான லீலைகள் எல்லாம் அடங்கிய புத்தகம் இங்க ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் என்ற அற்புதமான காவியம். இதில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவோட பிறப்பில் தொடங்கி அவருடைய இறுதி லீலைகள் வரைக்கும் எல்லாத்தையும் பதிவு செய்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான புத்தகம். தயவு செய்து எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. சைத்தன்ய மகாபிரபுவோட லீலை தெரிஞ்சுக்கோங்க. சைத்தன்ய மகாபிரபு பெரும்பாலும் இந்த தென்னிந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அப்படியே கேள்விப்பட்டிருந்தா கூட பள்ளிக்கூட புத்தகத்தில் அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அவர் ஒரு மிகச்சிறந்த சமூக சேவகர், இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது சாக்ஷாத் பகவானை, சாக்ஷாத் கிருஷ்ணரை அவதரித்து உன்னதமான லீலைகளை புரிஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த லீலைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, எப்படியாவது நம்ம அந்த லீலைகள் மூலமாக அவர் மீது ஈர்ப்பு கொண்டு அதில் நம்ம ஆனந்தத்தை உணர மாட்டோமான்றது தான். ஸோ இந்த விசேஷமான நாளில் சைத்தன்ய மகாபிரபு அப்கோர்ஸ் பகவான் கிருஷ்ணருடைய உபதேசம் பகவத்கீதா இருக்கு,
கிருஷ்ணா புத்தகம் இருக்குது. இங்கே நிறைய புத்தகங்கள் இங்கே விநியோகத்துக்காக இங்கே ஸ்டாலில் வச்சுருக்கோம். ராமாயணம் இருக்குது. இந்த புத்தகங்கள் எல்லாமே இன்னைக்கு இந்த இயக்கம் இவ்வளவு பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த புத்தகங்கள் தான். பிரபுபாதருடைய இந்த புத்தகங்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 60-70 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்க்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு இருக்கு. இந்த புத்தகங்கள் எல்லாமே இப்போ தமிழ்லேயே ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், பகவத்கீதை எல்லா புத்தகங்களுமே இன்னைக்கு தமிழில் முழுவதுமாக இருக்கு. இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி படிங்க. சைத்தன்ய மகாபிரபு பற்றி தெரிந்து கொள்ளுங்க, அவருடைய கருணையை பெறுங்க அப்படின்றது நம்முடைய வேண்டுகோள். ஸோ தயவு செய்து எல்லாரும் குறைஞ்சபட்சம் ஒரு புத்தகமாவது நீங்கள் இன்னைக்கு வாங்கிட்டு போய் படிக்கணும் அப்படின்றது நம்முடைய பணிவான வேண்டுகோள். हरे कृष्ण। श्री चैतन्य महाप्रभु की, गौर पूर्णिमा महोत्सव की।